ஃபாஃப் டு பிளஸிஸ். இந்த பேரை கேட்டாலே எக்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் இப்போ இருக்க ஆர்சிபி டீமை வேற லெவல்ல ஃபைட் பேக் பண்ணி பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் கூட்டு போயிட்டாரு. என்னப்பா சூப்பர் பிளேயர் அவரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னதான் டேலண்ட் இருந்தோம் சான்ஸ் கிடைக்காம டீம்ல இடமே கிடைச்சிருந்தாலும் வாழைப்பழத்தையும் தண்ணியும் தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தவர் தாங்க. சின்ன வயசுல இருந்தே இவரோட ஃப்ரெண்டு ஏபி டிவிலியர்ஸ் கூட கிரிக்கெட் ஆட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. ரெண்டு பேருமே பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரிங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன லீக்ஸ் விளையாண்டு பேருமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டெபு பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இல்லாதனால 2004 ஏபி டிவிலியர்ஸ் டெபு வராருங்க. என்னதான் டு பிளஸிஸ் திருப்பி எப்படியாச்சும் நம்மளுக்கு சான்ஸ் கிடைப்பான்னு நினைச்சு டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் சான்ஸ் கிடைச்ச மாதிரியே தெரியலங்க. இப்பதாங்க இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு உள்ள வருது. இவரோட மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீங்க எங்க டீமுக்கு ஆடுறீங்களா அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கேட்கிறாங்க. அதுக்கு டு பிளஸிஸ் நான் ஆடினா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் ஆடுவேன்னு ஒத்த காலம் நின்றாருங்க. 2011 சான்ஸ் கிடைக்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஹிஸ்டரி தாங்க. ஐபிஎல் ரெக்கார்ட்ஸை பத்தி நான் பேசவா வேணும்?